இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய். தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய். ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய். தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா. உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன். மீ
பரிசாய் உனக்களிப்பேன், மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் திகில்கள் தாக்காது, இரவின் திகில்கள் தாக்காது, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே, முழு நல வாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. யோவான் நற்செய்தி அலகு 20 இறைச்சொற்றொடர்கள் 24 முதல் 29 வரையிலானவைகள். 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலையிடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, அகில உலக திருவாவை என்று திருத்தூதர் தோமாவின் விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மனித வாழ்வில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது முக்கியமான ஒன்றாக இன்றைய திருவிழா நமக்கு ஒரு செய்தியை தருகிறது. இந்திய அப்போஸ்தலரான புனித தோமையார் நாம் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமது வாழ்விலே என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். 2 வகையான தேர்வு இருக்கிறது. ஒன்று கடவுளுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்தல், இன்னும் ஒன்று மனிதனுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்தல். கடவுளுக்குரியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிலுவை? உதாரணமாக தன்னலம் துறந்து பொது வாழ்க்கையிலே, பொது நலத்திலே, சமூக ஈடுபாடுகளிலே ஒத்துழைத்து மக்களுக்காக உழைக்கிற போது நமக்கு அவமானங்கள் மட்டுமே கிடைக்கும். போகிறவர்கள் வருகிறவர்கள் எல்லாம் நம்மை திட்டலாம், நம்மீது அவமானங்களை வாரி இறைக்கலாம், நமது பெயரை சீரழிக்கலாம், நம்மீது அபாண்டமான பழிகளை சுமத்தலாம், நம்மை ஒதுக்கலாம், சாதி என்று ஒதுக்கலாம், பணம் இல்லை என்று ஒதுக்கலாம், படிப்பு இல்லை என்று ஒதுக்கலாம், பதவி இல்லை என்று ஒதுக்கலாம். ஆனால் அந்த சிலுவை தான் நம் வாழ்வுக்கு மீட்பை தரப்போகிறது. நம்மால் சிலுவையை சுமத்துகின்றவர்களுக்கு அழிவை தரப்போகிறது. ஏனென்றால் சிலுவையிலே தான் நமக்கு மீட்பு உண்டு. ஒருவேளை மனிதனுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்தால் இந்த உலகத்திலே பல சொத்துக்களை சேர்க்கலாம், வசதி வாய்ப்புகளோடு வாழலாம், ஆடம்பரமாக இருக்கலாம், போலியான மதிப்பை பெறலாம், நம்மை சுற்றி சில ஆட்களை வைத்துக் கொள்ளலாம், சாதிகளை வைத்துக் கொள்ளலாம், பணங்களை வைத்துக் கொள்ளலாம், அடி ஆட்களையும் அருள் பணியாளர்களையும் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய மதிப்பு மிகுந்த வாழ்வை நாம் இழந்து விடுகிறோம். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அற்ப கால மகிழ்ச்சிக்காக நான் வாழ்வை இழக்கப் போகிறேனா? தன்னலம் மறந்து வாழப்போகிறேனா? புனித தோமையார் கடவுளுக்குரியவற்றை தனது வாழ்வையில் மட்டும் தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த அந்த பாதையினால்தான் நாம் இன்னைக்கு நிறைய துன்பங்களை அவர் அனுபவித்தார். நாம் அனைவருமே மீட்பு பெற்றிருக்கிறோம். அதுதான் அவருக்கு ஆனந்தம் தரக்கூடிய செய்தியாக இருந்ததாக கடவுளுக்குரியவற்றை தேர்ந்தெடுத்து தன்னல மறந்து நாம் சிலுவையை தூக்க தயாராக இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு மீட்பை கொடுக்கிறது, நமக்கு விண்ணரசில் இடமும் கிடைக்கிறது. இன்று நாம் திருத்துவது தோமையாருடைய விழாவை
கொண்டாடி மகிழ்கின்ற வேளையிலே நாம் யோசித்து பார்ப்போம். 3 ஆண்டுகள் இயேசுவோடு உடன் வாழ்ந்த பேற்றினை பெற்றிருந்தார் ஆண்டவர் இயேசு கூட வாழ்ந்தது. இயேசு யூதேயாவுக்கு செல்ல முயன்ற போது அனைத்து சீடர்களும் அதற்கு எதிராக பேசினார்கள். அங்கிருந்த யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொல்ல முயன்றதை நினைவூட்டி அங்கு செல்ல வேண்டாம் என்று கருத்து தெரிவித்த போது தோமையார் மட்டும்தான் தன் உடன் சீடரோடு நாமும் செல்வோம், அவரோடு இறப்போம் என்று துணிவோடு கூறினார். காரணம், அவர் கடவுளுக்கு பிடித்ததை அவர் தெரிந்து கொண்டார். இந்த விழாவில் நாம் சிந்திக்க வேண்டியது இதுவே. இயேசுவின் மீது எனக்குள்ள பற்றுறுதி, ஆர்வம் எவ்வளவு? இயேசுவுக்காக உயிர் துறக்கும் அளவுக்கு தியாகம் சிந்த இல்லாவிட்டாலும் ஒரு சில இழப்புகளை, இன்னல்களை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேனா? இயேசுவை என் ஆண்டவராக, இறைவனாக உதட்டாலும் வாழ்வாலும் அறிக்கையிடுகிறேனா? எனது வாழ்வின் முதலிடத்தை, நேரத்தை, ஆற்றல்களை இந்த இயேசுவுக்கு கொடுக்கிறேனா? அல்லது செல்வத்துக்கு, உலக இன்பங்களுக்கு, தொலைக்காட்சி போன்ற களி ஆட்டங்களுக்கு கொடுக்கிறேனா? நினைப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உமது ஆர்வமிக்க திருத்துதர் உடைய தோமையாருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய விழாவில் அவருக்கு நீர் வழங்கிய துணிவு, பற்றுறுதி, விசுவாசம், நம்பிக்கை என்னும் கொடைகளை எங்களுக்கும் அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம். உண்மையே எங்கள் ஆண்டவராகவும் இறைவனாகவும் அறிக்கையிட்டு அந்த விசுவாசத்தை வாழ்ந்து காட்ட எங்களுக்கு துணிவை தாரும், தெளிவை தாரும், அர்ப்பணத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையாய் துன்பம் வந்த போதிலும்
தொற்று நோயால் நிம்மதி இழந்தும் தெய்வமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே, அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ, உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.